பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டியதில்லை, இறை இவனை தேடி வந்துவிடும். எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே வந்து கையேந்தும் என்பது நம் முன்னோர் கூற்று. ஆனால் தற்கால மனிதர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதனை ஒரு நகைச்சுவை நாடகமாக உங்கள் முன் காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ மாணவியர்கள். காட்சி ஒன்று. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுமை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நாராயண 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 நாராயண. ஆகா, என்ன அருமையான பாடல். வாருங்கள் நாரத். என்ன கருமை நிற கண்ணன் போல் காட்சியளிக்கிறீர்கள்? ஏழு லோகம் சுற்றி வருகிறேன் அல்லவா, அதனால தான் இந்த நிறம். வாருங்கள் நாரதரே. வந்தேன் அகத்தியரே, உங்கள் பாடலில் மெய் மறந்தேன். இப்பாடலின் பொருள் நான் அறியலாமா? எல்லோரையும் தூங்க சொல்கிறார். சீடனே, என்ன இது? நாரதரே இப்படிதான் பேசுவாயா? மன்னிச்சு குருவே. நாரதரே, மனிதன் அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் மேன்மை அடையலாம் என்பதே இதன் பொருள். என்னது அகப்புறாவா? அப்படி என்றால் புறாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நாராயண நாராயண. சீடா, அகம் என்றால் உள்ளம், புறம் என்றால் சுற்றம். இதைதான் அகத்தியர் கூறுகிறார். நாராயண நாராயண. ஓ, அப்படியா? ஆனால் இப்பொழுது வாழும் மக்கள் எங்கே இதுபோல் வாழ்கிறார்கள்? அதை சொல்லுங்கள் நாரதரே. நானும் அதை தான் சொல்கிறேன். என் மக்கள் என் வழியில்தான் நடப்பர் என்று கூறுகிறார். இல்லை இல்லை, என் மக்கள் என் வழியில்தான் நடப்பர். வேண்டுமென்றால் இப்பொழுதே பூலகம் சென்று பார்க்கலாம். வாருங்கள் செல்வோம். காட்சி 2. இடம் பூலோகம். பார்த்தீர்களா நாரதரே, இந்த மனிதன் எவ்வளவு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறான் என்று? இப்பொழுதாவது நான் சொல்வதை நம்புகிறீர்களா? ஆமாம் ஆமாம், இவன் ரொம்ப ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். யார் இவன்? தியானத்தில் இருக்கிறானா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். என்னடா மாப்பிள்ள பண்ற? மாப்பிள்ள வானத்தில் பாடுறா, எவ்வளோ பெரிய லைட் எரியுதுன்னு. அது கரண்டே இல்லாமல் எரிய மாட்டேன் மாப்பிள்ள. அதனால தான் தூக்கி வீட்டில் கட்டி விட போகிறேன். அப்படியாடா மாப்பிள்ள, இரு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்ன இது? ஏன் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது பெயர்தான் போதை. போதை என்றால்? நாராயண நாராயண. போதை என்றால் சோமபானம். மனிதன் தன் மதிகெட்டு அழிவதற்காக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் போதை. இது மட்டுமா? இன்னும் இருக்கிறது, வாருங்கள் காட்டுகிறேன். ஏங்க இந்த பாறை பாருங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுமா? இங்கே வாங்க. கேன்சர் வரணுமா? இங்கே வாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகணுமா? இங்கே வாங்க. மூளை மழுகி போகணுமா? இங்கே வாங்க.
அந்த மாதிரி பல சிறப்பு இருக்குங்க இந்த பாரில். 100ல் வாங்க, 108ல் போங்க. அது மட்டும் இல்லாமல் வர 50 பேருக்கு சரக்கோட சேர்த்து சைடிஷும் தர்றாங்க. மறக்காமல் வந்துடுங்க. மாப்பிள்ள ஓகேவாடா? ஓகேடா மாப்பிள்ள. எதுக்குடா மாப்பிள்ள இந்த விளம்பரம்? மாப்பிள்ள எல்லாம் காசுக்கு தான். இப்போ இதில் தானே காசே வருது. இங்கே பாடுறா 2 பேர் போதையில் மட்டும் கிடக்காங்க. வீடியோ இதை வச்சு நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பேர் பார் முன்னாடி போதையில் மட்டையே கிடக்குறாங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம இவங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க 2 பேர்த்தையும் இவங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விட போகிறோம். அதுக்காக நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது? மனிதனை கொல்லக்கூடிய கொடிய விஷத்திற்கு ஏன் இவ்வளவு விளம்பரம்? இது மட்டுமா? இன்னும் நிறைய கொடுமைகள் இருக்கிறது. வாருங்கள் காட்டுகிறேன். காட்சி 3. இடம் டீக்கடை. அண்ணா, நியூஸ் பேப்பர் இருக்கா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தானே? என்ன போட்டிருக்கு? தாத்தா, நியூஸ் பேப்பர் படிச்சு சொல்லட்டா? சொல்லுப்பா. சொல்கிறேன் பாருங்க. தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கனமழை காரணமாக சேல பள்ளி கல்லூரி துறைகளுக்கு விடுமுறை. அப்படியா போட்டிருக்கு? அப்படிதான் போட்டிருக்கு. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இருங்க, அடுத்தது வாசிக்கிறேன். பாஸ்போர்ட்டின்றி பேருந்து சென்ற பெண்மணி கைது செய்த கண்டக்டருக்கு ஆஸ்கர் பரிசு. அப்படியா? அப்படிதான் போட்டிருக்கு. இருங்க, அந்த கடைசி செய்தி இருக்கு, வாசி சொல்கிறேன். வரும் 3 நாட்களுக்கு இரவில் சூரியனும் பகலில் சந்திரனும் உதிக்கும் என்று அமெரிக்க அரசு உத்தரவு. அப்படியா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இங்கே பாருங்க. ஆட போங்க. இந்த கொடுமைகள் வரையா? நான் போதையா இருக்கேன்ல, நீ போதையா இருக்கியா? சரி, நான் போயிட்டு வரேன். Sir, you are noob. சிவா, என்ன சத்தம்? எங்கிருந்து வருகிறது? என்ன இது? இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? இது பெயர்தான் இலவச தீ. குழந்தைகள் தான் தலையில் தானே தீ வைத்துக் கொள்வது. இதன் விளைவுதான் என்ன? நாராயண நாராயண. இதன் விளைவால் குழந்தைகளின் மூளை மழுங்கி பைத்தியமாக சுற்றுவார்கள். இன்னும் இருக்கிறது, வாருங்கள் காட்டுகிறேன். காட்சி 5. இடம் 4 வழி சாலை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 3 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. அதை கண்டுக்காம இவங்க எப்படி ரீல்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை காப்பாற்றணுமா வேணாமா? அதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லைக்கு கமெண்ட் பிச்சுக்க போகுது. என்ன இது? சி, இங்கே பேக்ரவுண்டே சரியில்லை. வாங்க வேற இடத்துல போய் ரீல்ஸ் போடலாம். சிவா, இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? ஐயா பெரியவரே, இங்கு வாருங்கள். இங்கு வைத்தியசாலை எங்கு உள்ளது? இவர்களை அழைத்து செல்லுங்களே. சரி.
அகத்தியரே, என் மக்கள் என் வழியில்தான் நடப்பர் என்றீர்கள். மதுவில் மதிமயங்கி அழியும் மனிதர்கள் ஒருபுறம், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அலைபேசியிலேயே அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம். மண், பொன், பெண் ஆகியவற்றின் மேல் உள்ள ஆசையால் அதிகமாக இக்கால மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆமாம் நாரதரே, இவற்றை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக உள்ளது. இவர்களை திருத்துவதற்கான வழிதான் என்ன குருவே? இதற்கு இங்குள்ள மக்கள்தான் சொல்ல வேண்டும் நல்ல தீர்வு. நாம் அவர்களிடமே விட்டு விடுவோம். அவர்களே இவ்வுலகம் அழிய வேண்டுமா வளர வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளட்டும். இங்கிருக்கும் மக்கள் யாராவது ஒருவர் மேடைக்கு வந்து இதற்கான பதிலை கூறுங்களே. ஒருவர் மேடைக்கு வந்து இதற்கான பதிலை கூறுங்களே. இவ்வுலகம் அழிய வேண்டுமா வளர வேண்டுமா? இவ்வுலகம் அழிய வேண்டுமா வளர வேண்டுமா? மற்றும் மது ஒழிய வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடாது, வாழதான் வேண்டும். இங்கே இருக்கிற அனைவர்களும் சிறு குழந்தைகளுக்கு செல்போன் கொடுத்து கெடுத்து விடாதீர்கள். செல்போன் கொடுத்தா தான் சோறு சாப்பிடுவேன் என்றால் அதை தடுத்து பாட்டு சொல்லி ஆட்டம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட வேண்டும். அப்பொழுது நாடு வளரதான் வேண்டும். உலகம் அழிவதற்கு காரணம் என்ன? நம்ம பெற்றோர்கள் வைத்துக்கொண்டு வளர்ப்பது தான் காரணம். பெற்றோர்கள் எல்லாரும் குழந்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். ஆடுகள் பாடல் சொல்லி கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு கற்றுக் கொடுங்க. செல்போனை தயவு செய்து கொடுக்காதீர்கள். அதுபோல் நம்ம வீட்டில் உள்ள கணவரோ அப்பாவோ குடிபோதையில் வந்து இருந்தார்கள் என்றால் அன்பை சொல்லி திருத்துங்கள். அவங்களை அடிக்கடி மது சாப்பிட்டு வராருன்னு சொல்ல வேண்டாம். நம்மளுடைய அன்பை ஊட்டினால் அவர்கள் கண்டிப்பாக அந்த மதுவை விட்டு விடுவார்கள். வருங்கால தந்ததிகள் அழிந்து கொண்டு வருகிறது. 40 வயதுக்கு மேல் எவரும் இல்லை. முன்னோர்கள் கூழு கஞ்சி சாப்பிட்டவர்கள் 70-80 தாண்டி இருக்கிறார்கள். ஆனால் வருங்கால தந்ததிகள் 40 35 அட்டாக் வருது. போதையில் அடிமையாகி லாரியில் அடிபடுறான், பஸ்ஸில் அடிபடுறான். திடீர் விபத்து. காலையில் எந்திரிச்சு நியூஸ் போட்டா எத்தனை கொலை கொள்ளை திருட்டு அத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்மளால் மனிதரால் ஏற்படுறதான். மனிதருக்கு மனிதன் அறிவுரையை சொல்லி வளர்க்க வேண்டும். நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை முன்னோர்கள் மாதிரி யார் இப்போதைக்கு இருக்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் செல்போன் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது. அறிவுபூர்வ